வரே வா தோர, நீ வேற லெவல்ல யோசிக்கிற. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன்பா எங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டியா? ஏன்னா நாங்களும் அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்கணும்ல. என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? தாராளமா நீங்க இங்க வரலாம் மேடம். நீங்க சந்தோஷப்படலாம் மேடம். மித்ரா மேடம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு நேரா நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்துருங்க மேடம். மித்ரா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி இவன் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? அப்ப இவன் போன்ல வேற யார் கூட பேசிட்டு இருக்கான்? மித்ரா இல்லனா வேற யாரா இருக்கும்? தோர, நாங்க எல்லாருமே உன் கல்யாணத்துக்கு அங்க வரோம். அந்த பாரதி ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து என்னென்ன ஆட்டம் போட்டான்னு தெரியுமா? பா, ஒரு கட்டத்துல அந்த வீட்லயே இருக்க பிடிக்காம நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். இப்ப நீ அவ கழுத்துல தாலி கட்டுறப்போ அந்த பாரதி படுற அவஸ்தைய நான் பாக்கணும். வந்துடுறேன் தோர. வெல்கம் மேடம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி தோர. இந்தடா, இதுல 3 போன் இருக்கு. சரிண்ணே. இதுல இருக்க சிம்ல பேசினா ஆதி போலீஸ வச்சு லொகேஷனை கண்டுபிடிச்சிருவான். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் வேற வேற லொகேஷன்ல இருந்து கால் பண்ணுங்க. சரிண்ணே. முதல்ல டேய், முதல்ல நீ கால் பண்ணு. சரிண்ணா. சரியா? ரெண்டாவது டேய் நீ கால் பண்ணு. சரியா? சரிங்கண்ணா. மூணாவது நீ கால் பண்ணி பேசு. சரியா? சரிண்ணே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்கண்ணா. போடா. சரி, போ 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 போ. என்ன பாரதி இப்படி பாக்குற? நான் என்ன பிளான் பண்றேன்னு புரியலையா? புரியாது, புரியவும் கூடாது. உன் மனசுல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு ஓடிக்கிட்டே இருக்குல்ல? அப்படிலாம் நீ கனவுல கூட நினைக்காத. நீ இங்க இருந்து எங்கேயும் ஓட முடியாது. நம்ம கல்யாணமும் இங்கதான். இந்த இடம் உனக்கு ஓகே தானே?